உயர்நலம் என்ற இந்த அற்புதமான தொடர் நிகழ்ச்சியிலே ராபர்ட் ப்ரௌனிங் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேய எழுத்தாளர் கவிஞர் ரபைபன் இஸ்ரா என்ற கவிதையிலே எப்படி நாம் உயர்வான எண்ணங்களை வாழ்க்கையிலே பெற வேண்டும், அதற்குண்டான வழிமுறைகள் எல்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் சிறப்பான முறையிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே 11வது பகுதியிலே நாம் இன்றைய தினம் இருக்கின்றோம். Let me read the 11th stanza. For pleasant is this flesh. For pleasant is this flesh. Our soul in its rose mesh. Our soul in its rose mesh. So what Robert Browning he tries to establish in this stanza actually is how our soul is enshrined in the flesh. How our soul is captivated in the flesh. How our soul is imprisoned in the flesh, in the body. இந்த ஃப்ளஷ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உடம்பிலே அந்த சோல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆத்மாவானது எப்படி அடைபட்டு கிடக்கிறது, எப்படியெல்லாம் அது சிறைப்பட்டு கிடக்கிறது. உயர 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 போக வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா எண்ணுகிறது. உயர்வான எண்ணங்களை வைத்துக்கொண்டு அந்த உச்சிக்கு சென்று அப்சல்யூட் ஹாப்பினஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பேரானந்தத்தை தான் அனுபவித்து அதிலேயே கலந்து இருக்க வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மாவானது நினைத்து அது உயர உயர செல்ல முற்படும் போதெல்லாம் இந்த பாடி, உடம்பு என்று சொல்லப்படக்கூடிய ஐம்புலத்தால் நிர்வகிக்கப்படக்கூடிய, ஐம்புலத்தால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய இந்த புலன் இன்பங்களை நுகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த உடம்பு இருக்கிறதே, இந்த உடம்பானது அந்த ஆத்மாவை முன்னேற விடாமல் செய்கிறது. உடம்பு என்ன பண்ணுதுன்னா அந்த ஆத்மாவை முன்னேற விடாமல் செய்கிறது. தானும் முன்னேறாமல் அந்த ஆத்மாவையும் முன்னேற விடாமல் இந்த ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா என்று அருணாச்சல அக்ஷரமண மாலையிலே ரமண மகரிஷி கேட்கின்றார். அதுபோல பிளசன்ட் இஸ் திஸ் அ ஃப்ளஷ். இந்த உடம்பானது பிளசன்ட், இட் இஸ் அ பிளசன்ட் ஒன், இட் இஸ் அ குட் ஒன், there is no doubt about it. It is giving you a lot of pleasures, worldly pleasures, materialistic pleasures. உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வகையிலே இந்த உடம்பானது நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் சோல், அவர் ஆத்மா, நம்முடைய ஆத்மா என்பது எங்கே இருக்கிறது? இன் இட்ஸ் a rose mesh. மெஷ் என்றால் வலை. அந்த வலையிலே அது மாட்டிக்கொண்டிருக்கிறது. உடம்பு காட்டக்கூடிய அந்த இன்ப வலையிலே, உடம்பு இருக்கக்கூடிய அந்த இன்பங்களிலே, இன்ப வலையிலே, இன்ப நுகர்ச்சியிலே அந்த ஆத்மாவானது அடைபட்டு கொண்டிருக்கிறது. pulled ever to the earth. So the flesh is pulling, the body is pulling us to enjoy all the earthly pleasures. இந்த உலக இன்பங்கள் இருக்கின்றது, இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, இதை பாரு, இந்த இன்பங்களை நீ அனுபவிக்க வேண்டும், இவ்வளவு நல்லா இருக்கே, இவ்வளவு நல்லா இருக்கே, இவ்வளவு சூப்பரா இருக்கே, இது வேண்டும், அது வேண்டும், இது வேணும், அது வேணும் என்று அந்த உடம்பானது அத்தனை சுகங்களையும் கேட்கிறது. எல்லா சுகங்களையும் அந்த உடம்பானது கேட்கிறது. கேட்டு 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 அந்த உடம்பை, அந்த உயிரை, அந்த ஆத்மாவை இன்னும் கீழே 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 தள்ளுகிறது.
So, what the body is doing, what the flesh is doing, what the five senses are doing, all these flesh, five senses and the body, it is yearning for bodily pleasures, earthly pleasures, silly pleasures, trivial pleasures. So it is pulling us, constantly it is pulling us down and down and down to enjoy the pleasures of the world, the earthly pleasures of the world. அது சுவைக்க சுவைக்க நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதிலேயே நாம் மதிமயங்கி விடுகின்றோம். Still yearns for rest. அந்த ஆத்மா என்ன செய்கிறது என்றால் போராடுகிறது. The soul is now struggling. Body is pulling it down and down and down and the soul is struggling. எப்படியாவது இந்த சிறையிலிருந்து விடுபட வேண்டும் என்றுதான் இந்த சோல், இந்த ஆத்மாவானது நினைக்கிறது. நம்முடைய மனம், எண்ணங்களால் ஆன இந்த மனம், ஒரு நாளைக்கு 70,000 80,000 எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளிலே வந்து வந்து போகின்றது. அலை அலையாக நம்முடைய மனத்திலே பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்முடைய மனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கரையிலே வந்து 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 அலையாக அடித்து அடித்து மோதுகின்றது. So many thoughts are dashing against our mind. Waves of thoughts, storms of thoughts. So many thoughts are arising. Thousands and thousands of thoughts are arising in our mind. So it needs some rest. So many earthly thoughts. இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மனம் வந்து நம்மை அலையாக அதனுடைய எண்ண அலைகளிலே நம்மை அடித்து கொண்டு செல்கின்றது. உண்மையான அந்த ஆத்மாவானது அந்த ஆத்ம சுகத்தை, நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது. இந்த உலக இன்பங்கள் எல்லாம் ஒரு நொடியில் மறைந்துவிடும். ஒரு நிமிடத்தில் மறைந்துவிடும், 5 நிமிடத்தில் மறைந்துவிடும், ஒரு நொடியில் மறைந்துவிடும். ஆனால் மறையவே மறையாத ஆனந்தமயமான அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்றுதான் அந்த ஆத்மா முயற்சிக்கின்றது. அதை அடைய விடாமல் இந்த உலக இன்பங்கள் நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றன. So it needs some rest. Would we some prize might hold? So if we want to give any prize, we should give the prize to the soul also. Body is exhausted in yearning for the pleasures, in going after the silly pleasures, trivial pleasures, bodily pleasures, materialistic pleasures, accumulating wealth. The body is running. We are running after the wealth. So if you want to give any prize, if you want to give any award, if you want to recognize anything, you should recognize. You should recognize the bodily pleasures as well as the yearnings of the soul. Both of them. இந்த ஆத்மாவும் என்ன செய்யுது அப்படின்னா இதிலிருந்து வெளியே வரத்துக்கு துடிக்குது. அதே சமயத்தில் இந்த பாடி என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்பங்களை, உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று அது ஒரு பக்கம் துடிக்கிறது, இது ஒரு பக்கம் துடிக்கிறது. To match those manifold possessions of the brute. So these are all the possessions. What does the brute do? What does the animals? What do the animals they do? They yawn, they long, and they run after the possessions. They are so possessive. Body is so possessive.
இந்த இன்பங்கள் எல்லாம் எனக்கு தான் வேண்டும், எனக்கு தான் வேண்டும், எனக்கு தான் வேண்டும் என்ற ஆசை, பேராசை, பொறாமை. இந்த பேராசையினாலும் பொறாமையினாலும் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும், அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் இயலாமையினாலும் பொறாமையினாலும், so with all these jealous, anger, hatred, இதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ். இப்பேற்பட்ட விஷயங்களிலே சிக்கி தவித்து கொண்டு, so it is all possessive in nature. இந்த செல்வம் என்னுடையது, இந்த வீடு என்னுடையது, இந்த நகை என்னுடையது, இந்த பணம் என்னுடையது, என்னுடையது, என்னுடையது என்று எதுதான் கூட வரப்போகிறது? எதைத்தான் நாம் எடுத்துக்கொண்டு செல்லப் போகின்றோம்? எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட நிலையிலே we are all running after money, wealth, power, possessions, materialistic possessions. So the brute, it is only the brute, it is only animalistic thoughts, it is only the animalistic thoughts which are not at all allowing the soul to flourish. அந்த சோலை, அந்த ஆத்மாவை அப்படியே அமுக்கி 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 வைத்து, சிறை பிடித்து வைத்து, அந்த சிறையிலிருந்து அந்த ஆத்மாவானது எழுந்திருக்க முடியாமல் பல்வேறு விஷயங்களை, அந்த மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ், the bodily pleasures, இந்த உலக இச்சைகள், இன்பங்கள், இவற்றையெல்லாம் தடுத்து கொண்டு திமிரிக்கொண்டு அந்த சோல் என்பது, ஆத்மாவானது மேலே எழும்பி வர பார்க்கின்றது. நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீணகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையிலா அன்பு உனக்கு என் ஊடகத்தே புகுந்து உருகத் தந்து அருள் எம் உடையானே என்று மாணிக்க வாசக பெருமான் கேட்கிறார். நாடகம்தான் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்ற நாடக மேடையிலே நாம் பக்தனாக நடித்துக் கொண்டிருக்கின்றோம், அன்பு காட்டுவதாக நடித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையே நாம் ஒரு நடிப்பாக நடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால், அந்த இன்பங்களை எப்படி நாம் அனுபவிப்பது? இந்த மாயமான உலகத்திலே மாயமான இன்பங்களை அனுபவிப்பதிலே தான் நம்முடைய வாழ்க்கை, நம்மை நாமே நாம் ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு அனிமலாக. So we have become animals, we have become brutes, our thoughts have become animalistic, our intentions are poisonous, soaked in jealousy, anger, hatred, inferiority complex and superiority complex, egoistic. So we have been living in this world only in these directions. We don't know the yearnings of the soul. We should understand how our soul is yawning, how our soul is trying all its level best in coming out of the clutches of the body, in coming out of the clutches of the bodily pleasures. How our soul is trying to come out of the rose mesh. This has to be understood. Gain most as we did best. So we have to give recognition. We have to recognize. We should understand. We should go inward. We should redirect all our thoughts into our inward heart and soul. How it is yawning, how it is trying its level best in coming out of the clutches of the bodily pleasures.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பொருள் பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை. பொருளை தேடி 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 இந்த பாடிலி ஃப்ளஷ் என்பது சென்று கொண்டிருக்கிறது, மனம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. அருளை தேடி நம்முடைய ஆத்மாவானது சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் 2 வகை போராட்டம். ஒரு பக்கத்திலே பொய்யான பொருளை தேடி நம்முடைய மனம் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு நம்முடைய உடம்பானது முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறது. மனம் போன போக்கிலே தான் நாம் செல்கின்றோம். கண் போன போக்கிலே கால் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம், கால் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம், மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறோம். மனதிற்கு அந்த கண்ணும் காலும் காதும் உடம்பும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த இன்பங்களை அனுபவிப்பதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லாமே செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆத்மாவானது எவ்வளவு கஷ்டப்படுகிறது, அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று துடிக்கிறதே, அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். You should understand and recognize. And if you want to give any prize, you should give. அதைத்தான் நீங்கள் முறையாக பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உயரச் செல்ல முடியும். இந்த உடம்பு சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்து, இந்த மனம் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருந்தால் நாம் மனதிற்குத்தான் அடிமையாகி விடுவோமே தவிர உயர்ந்த எண்ணங்களுக்கு, ஆத்மா சிந்தனைகளுக்கு, முன்னேற்றத்தை நோக்கி நம்மை இட்டு செல்லக்கூடிய சிந்தனைகளுக்கு நாம் அடிமையாக வேண்டுமே தவிர மனம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. அப்போது நாம் மனதிற்கு அடிமையாகி விடுவோம். நாம் சொல்வதைத்தான் மனம் கேட்க வேண்டுமே தவிர, நம்முடைய ஆத்மா சொல்வதைத்தான் மனம் கேட்க வேண்டுமே தவிர, மனம் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே நாம் கேட்க முடியாது. அதற்குத்தான் அறிவு என்பது இருக்கிறது. அந்த அறிவு என்பது அதற்குத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த ரபை பன் இஸ்ரா என்ற கவிதையிலே 11வது பகுதியாக நம் மனம் எப்படி உயர்வான எண்ணங்களை கொண்டு இருக்க வேண்டும், எப்படி நாம் இந்த உடம்பு சொல்லக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் தாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இழிவான இந்த 5 புலன்களும் நம்மை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கின்றது, அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்ற எண்ணங்களை நாம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ராபர்ட் ப்ரௌனிங் is wonderfully explaining us in this stanza. For pleasant is this flesh. He doesn't deny the fact that the flesh is pleasant. There is no doubt about it. But it is just imprisoning our soul. Our soul is imprisoned in this flesh. Even though it is pleasant, even though it is good, even though this body is good. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று தான் சொல்கின்றார்கள். The body is good, there is no doubt about it. But it has to lead us to lofty thoughts. But what it is doing? It is pulling us towards the earth. And it is not pushing us towards the sky. It is not pushing us towards the sky, but it is pulling us towards the earth. Flesh and bodily thoughts, materialistic thoughts are pulling us towards the earth, and it is not pushing us towards the sky. So what we should do? We should just push our soul. All our efforts must be taken to liberate our soul from the clutches of the bodily pleasures. From its rose mesh, we have to liberate the soul. Then only it will reach great heights. Then only it will scale great heights. That would be the recognition. என்று சொல்லி
ரபை பன் இஸ்ரா என்ற கவிதையிலே அற்புதமாக நமக்கு ராபர்ட் ப்ரௌனிங் வழிகாட்டி இருக்கிறார் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சுவைமிகு ஸ்ருதி சமுதாய வானொலி, சுவைமிகு ஸ்ருதி சமுதாய வானொலி, பொதுநலன் கருதி பொழியும் தென்மழை 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 தென்மழை. நீங்கள் இணைந்திருப்பது ஸ்ருதி சமுதாய வானொலி 90.8. ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரியின் சமுதாய பணிகளின் ஓர் அங்கம். ஸ்ருதி கம்யூனிட்டி ரேடியோ 90.8 FM. இது காற்றினிலே